இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். சார், அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்ல, அதாவது இப்போ இருக்கிற சூழல்ல ஓபிஎஸ் இணைஞ்சது வந்து நிச்சயமா வந்து ஒரு அரசியல் உலகத்துல வந்து ஒரு பெரிய திருப்பு முனையா நான் பாக்குறேன். இப்ப தேர்தல் நெருங்கி வர இந்த சூழல்ல வந்து திமுக அணி தன்னை பலப்படுத்தி கொண்டே போற இந்த சூழல்ல வந்து ஓபிஎஸும் அங்க போய் இணைந்திருப்பது என்பது நிச்சயமாக ஒரு பெரிய திருப்பமா பாக்குறேன். என்ன காரணத்தினால அதை பாக்குறேன்னா, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தெற்கு மாவட்டங்கள்ல எல்லாம் அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த தெற்கு மாவட்டங்கள்ல போன எலெக்ஷன்ஸ்லயே அவங்க 58 தொகுதிகள்ல 16 தொகுதிகள்லாம் அதிமுக வின் பண்ணாங்க. இத்தனைக்கு அங்க ஓபிஎஸ் இருந்தார். இன்னைக்கு அங்க ஓபிஎஸும் இல்ல, அங்க சசிகலாவும் எதிர்க்க ஒரு தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தினகரன் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போனாலுமே அவர் என்டிஏவோட தான் எனக்கு கூட்டணி, ஓபிஎஸோட இபிஎஸோட எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு சீட்டு வந்து பாஜக தான் கொடுப்பாங்கன்ற ஒரு விஷயத்தையும் தினகரன் சொல்றார். ஸோ இந்த சூழல்ல வந்து தேர்தல் வர சூழல்ல ஓபிஎஸ் திமுக அணியில இணைஞ்சதுன்றது வந்து அந்த திமுக அணிக்கு பலம் சேர்க்கிற ஒரு விஷயமா இருக்கும். அது ஏன்னா இபிஎஸ் வந்து அந்த பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான மெஜாரிட்டி கம்யூனிட்டி வந்து ஒரு எதிரியா பாக்குறாங்க. அந்த எதிரியா பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னா வந்து அவர் வந்து அந்த அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த 3 பேரை வந்து அதிமுக இருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டார். அது மட்டும் இல்ல, அந்த 10.5 வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுனால அந்த அந்த பகுதியில் உள்ள அந்த முக்குலத்தோருக்கு வந்து பல பாதிப்புகள் அதனால ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. நல்ல வேளையா அந்த சட்டம் வந்து அமல்படுத்தப்படலைன்றது முக்கியமான விஷயம். ஸோ அதனால அந்த கம்யூனிட்டி நினைக்கிறது எடப்பாடி என்கிற மனிதர் தங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து பெரிய துரோகம் பண்ணிட்டாரு, தங்களுடைய ஆட்களை பழிவாங்கினாரு, தங்களுக்கு எதிராக ஒரு இடஒதுக்கீடு கொள்கையை கொண்டாந்தாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் 21 வந்து தினகரனுடைய ஓட் பேங்க் வந்து அவருக்கு அந்த கம்யூனிட்டியோட ஓட் பேங்க் வந்து தினகரனுக்கு போச்சு. அதனால அதிமுக 20-22 இடங்கள்ல தோத்துது. இன்னைக்கு தினகரன் அப்படியே பல்ட்டி அடிச்சு என்ன பண்றாரு, என்டிஏ கூட்டணி அல்லது எடப்பாடி இருக்கிற கூட்டணியில போய் சேர்றாரு. ஆனா அவர் போய் சேர்ந்ததுனால அந்த ஓட் பேங்க் அங்க போகும்போது அந்த ஓட் பேங்க் போறதுக்கான வாய்ப்புகள் அது இல்லை. ஏன்னா அது வந்து இபிஎஸ்க்கு எதிரான ஒரு ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் இன்னைக்கு வந்து யார் இபிஎஸ் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு வந்து அந்த கம்யூனிட்டி போடுறது அப்படின்னு ஒரு தீர்மானத்துல அவங்க இருக்காங்க. இப்போ இன்னைக்கு நிலைமையில வந்து இபிஎஸோட அதிமுகவை தோக்கடிக்கிற வலிமை வந்து திமுகவுக்கு தான் இருக்கு. ஓபிஎஸ்க்கு என்னன்னா எடப்பாடியை எப்படியாவது பழி வாங்கியாகணும், அவர் அரசியல் ரீதியாக அவரை பழி வாங்கணும். ஏன்னா சட்டப்படி போனா அவரோட மோத முடியாது போல இருக்கு. சட்டம் வந்து அது வந்து ரொம்ப நாள் ஆகும், நீண்ட காலம் ஆகும்ன்ற ஒரு விஷயம். தன்னை வந்து அவர் அதிமுகவை இணைத்துக் கொள்ள மாட்டேன்றாரு, பாஜக சொல்லியும் கேட்க மாட்டேன்றாரு, அதிமுகவை பலப்படுத்த மாட்டேன்றாரு, இன்னும் பல விஷயங்கள் அவர் சொல்றாரு. அதனால அவருக்கு இருக்கிற எதிர்கால அரசியலை பார்க்கும்போது எடப்பாடியை யார் வீழ்த்துறாங்க இந்த எலெக்ஷன்ஸ்ல, அதன் மூலமா தான் அவர் தன்னுடைய அரசியலை வந்து புதுப்பித்துக் கொள்ள முடியும்னு ஓபிஎஸ் நினைக்கிறார். அந்த சூழல்ல தான் வந்து ஓபிஎஸ் வந்து திமுக இணையறது வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா மாறுறதை பார்க்கிறோம். இது வந்து நிச்சயமாக எடப்பாடி அவர்களுக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதாவது எம்ஜிஆர் ஆன்மா மன்னிக்காது, ஜெயலலிதா ஆன்மா மன்னிக்காதெல்லாம் பேசுவாங்க. ஆனா இந்த இன்னைக்கு இருக்கிற அதிமுக ஒன்றுபடாத போறதுக்கு காரணம் வந்து இபிஎஸோட சுயநலம் தான் காரணம். முதலமைச்சராக கனவுல இருக்கிற இபிஎஸ் அந்த கட்சியை ஒன்றுபடுத்தாம, அந்த கூட்டணியை வலுப்படுத்தாம இருக்கிற ஒரு விஷயம் அந்த கட்சிக்கு இருந்து வரப்போற தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்த போறதுன்றதை பொறுத்து இருந்தான் பார்க்கலாம். ஆனால் ஓபிஎஸ் போன்றவர்கள், சசிகலா போன்றவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுவும் குறிப்பா ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, தனியா நின்று அல்லது தனி கட்சி ஆரம்பிச்சு நம்மளால இபிஎஸ் தோக்கடிக்க முடியாது. இன்னைக்கு இபிஎஸ் தோக்கடிக்கிற வலிமை வந்து திமுக மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம அதோட சேர்ந்து துரோகியை வீழ்த்தணும் அப்படின்ற பாணியில அவங்க களத்தில் குவிச்சு திமுக சேர்ந்திருக்காரு. திமுக சேர்றதுன்றது ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு கசப்பான ஒரு விஷயம்தான். பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல அவர் எடப்பாடி வீழ்த்தணும்னா அதை தவிர வேற வழி கிடையாது. இனிமே அவர் அந்த சட்ட போராட்டம் ஏற்கனவே நடத்தி இந்த ஒரு விஷயம் வந்து அது வந்து இனிமே அது முற்று பெறும் ஒரு விஷயமா போயிடும். இனிமே அதிமுக என்ற விஷயத்தை வந்து ஓபிஎஸ் திரும்பி பார்க்கவே முடியாது. அந்த சைடு கதவு அடைக்கப்பட்டது. ஓபிஎஸ்க்கு சமூக வாக்குகள் அப்படின்னு இருந்தா கூட அது வந்து அடிப்படையில அதிமுகவுடைய வாக்குகள், அதிமுகவுக்கானது. இப்போ நீங்க இவர் திமுகவுல இணைந்ததன் மூலமா அது எப்படி இவருக்கு கிடைக்கும்? ஒரு அதிருப்தி தானே ஓபிஎஸ் மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, அந்த சமூக வாக்குகள் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது அந்த சமூக வாக்குகள் அதிமுக வாக்குகளாக இருந்தது. அது போன எலெக்ஷன்ஸ்ல வந்து முழுக்க இபிஎஸ் வந்து தோக்கடிக்கிறதுக்காக திமுகவுக்கு விழுந்தது. இன்னைக்கு அது 21 தேர்தலில் தினகரன் பின்னாடி இருந்தது அந்த ஓட் பேங்க். இன்னைக்கு வந்து அந்த கம்யூனிட்டி என்ன நினைக்குதுன்னா, அது வந்து அதிமுக ஓட் பேங்க் வந்து எடப்பாடிக்கு எதிராக மாறிடுச்சு ஆக்சுவலா. ஏன்னா எடப்பாடி அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த 3 பேரை கட்சியிலிருந்து தூக்கி வெளில போட்டார். அதுவும் சசிகலா வந்து அன்னைக்கு பேசினதுக்கு அப்புறம் அந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க எடப்பாடி மேல இன்னும் கடுமையான கோபத்துல இருக்காங்க.
கிட்டத்தட்ட வந்து அவரை கொல்றதுக்கான ஒரு முயற்சி நடந்ததுன்ற அளவுக்கு சசிகலா பேசுறதுன்றது அந்த கம்யூனிட்டி மத்தியில ஆழமான ஒரு விஷயத்த, ஒரு கவலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கான்ட்டு. ஸோ அது வந்து இன்னுமே அந்த எடப்பாடியை தோற்கடிக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை அந்த கம்யூனிட்டி கொடுத்துருக்கு. அதனால அதிமுக ஆதரவு ஓட் பேங்க் என்ன நினைக்குதுன்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த அதிமுக, எடப்பாடி அதிமுக, அது ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்ல. அவர் வந்து ஒரு குறுகிய வட்டத்துல அந்த அதிமுகவை கொண்டு அடிச்சிட்டாரு. ஸோ அந்த அதிமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்ற பாயிண்ட்ல தான் அந்த கம்யூனிட்டி வந்து இன்னைக்கு யார் தோற்கடிப்பாங்கன்னு பார்த்து, அது திமுக இருந்தா திமுகவுக்கு ஓட்டு போடும். அந்த இடத்துல ஓபிஎஸ்சி மஞ்சள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குன்றது என்னுடைய கருத்து. சார், இப்ப 2021ல டிடிவியால சுமார் 22 தொகுதிகள்ல தோக்குறதுக்கான ஒரு சூழல் இருந்தது. அதிமுக தோக்குறதுக்கானது. இப்போ டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறாரு. இப்போ 1, 2, 3 நம்ம போட வேண்டியது இருக்கா? சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ். இப்ப இந்த 3 பேருடைய வாக்குகள் அப்படிங்கிறது மையப்படுத்தி இருக்குமா? இந்த 3 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால பல பேர் சொல்லலாம் எடப்பாடிக்கு அது அட்வான்டேஜ்னு. அது அப்படி இல்லை. அந்த கம்யூனிட்டி வந்து எடப்பாடியை தோற்கடிக்கணும்னு தீர்மானிச்சதுன்னா, எடப்பாடியை தோற்கடிக்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சில எந்த கேண்டிடேட் வலிமையா இருக்காரோ அந்த கேண்டிடேட்டுக்கு அது ஓட்டு போடும். சசிகலாவுக்கு கூட ஓட்டு போடாது. ஆக்சுவலா திமுக தான் தோற்கடிக்க முடியும் அதிமுக அப்படின்னா, அதிமுக விட்டுட்டு திமுகவுக்கு தான் அது ஓட்டு போட்டு எடப்பாடியை தோற்கடிக்கும். இந்த 3 பேரோட அல்டிமேட் எய்ம் என்ன? இன்னைக்கு கூட தினகரன் என்ன சொல்றாரு? என்னுடைய கூட்டணி என்டிஏவோட தான் என்னோட கூட்டணி அதிமுக கிடையாது, அதிமுகவோட என் கூட்டணி கிடையாது, எனக்கு சீட்டு கொடுக்கறது கூட பாஜக தான் கொடுக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, அந்த கம்யூனிட்டி வந்து எடப்பாடி மேல கோபமா இருக்கு. எந்த விதத்திலும் இவர் எடப்பாடியோட அசோசியேட் ஆனா அது போடாது. அதை புரிஞ்சுட்டு தான் என்ன பண்றாரு, தனக்கும் எடப்பாடிக்கும் ஒரு 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 இடைப்பட்ட ஒரு இடைவெளி இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வர்றாரு. அதாவது அந்த ஓட் பேங்கை விட்டுறக்கூடாதுன்னு அதை கொண்டுறாரு. ஆனா அந்த அந்த கம்யூனிட்டி அப்படி நினைக்கல. நீங்க அங்க போய் சேர்ந்து அந்த அந்த கூட்டணி வின் பண்ணிட்டுனா எடப்பாடி தான் முதல்வராக வரப்போறாரு, நீங்க அங்க சேர்ந்ததுனால நாங்க அந்த அந்த கூட்டணிக்கு ஏன் ஓட்டு பண்ணோம், அதிமுகவுக்கு ஏன் ஓட்டு பண்ணோம், நாங்க எடப்பாடி அதிமுக தோற்கடிக்கிற அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். அந்த வகையில வந்து ஓபிஎஸ் கரெக்டான இடத்தை சூஸ் பண்ணி சேர்ந்திருக்காருன்னு அந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலா. ஆனா சசிகலா அவர்கள் கூட இப்ப ஓபிஎஸ் எடுத்த முடிவு தவறுன்னு தானே சொல்றாரு. அப்ப அவர் 2 சொல்லுவாரு, பேரு, அவங்க 2 சொல்லுவாரு. ஏன்னா அவங்க சமூகத்தை வந்து சார்ந்த திமுக 2 போக முடியாது. பிம்பம் சார். 2 பிம்பம் சமூகத்தை சார்ந்து சசிகலா, டிடிவின் 2 பிம்பம். இந்த 2 பிம்பமும் அதிமுக அப்படிங்கறதுல இருக்கிறாங்க. ஆனா வந்து இவர் மட்டும் ஓபிஎஸ் மட்டும் திமுகவுக்கு போயிட்டாரு. அப்ப அந்த சமூகம் அப்படிங்கிறது ஓபிஎஸ் முன்னிறுத்துமா? இல்ல இல்ல, அதாவது சசிகலாவை பொறுத்த மட்டும் அவங்களும் வந்து எடப்பாடிக்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸ் தான் பண்றாங்க. அந்த அவர் பேரையே சொல்ல விரும்பலையே அன்னைக்கு கூட்டத்துல. அவர் பேரை கூட நான் சொல்ல முடியாதுன்ற சொல்ல எனக்கு இதா இருக்குன்னு சொன்னாங்களே, என்ன கொல்ல சதி பண்ணான்னு சொல்றாங்க. அதனால எடப்பாடிக்கு கடுமையான எதிரியா துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்தணும்னு அவங்க சசிகலா சொன்னது வந்து எடப்பாடியையும் திமுகவையும் தான் சொன்னாங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அடிப்படையில பார்க்கும்போது சசிகலாவால எடப்பாடியை வீழ்த்த முடியாது, அதிமுக வீழ்த்த முடியாது. கொஞ்சம் ஓட்ட வேணா பிரிக்கலாமே தவிர அந்த பர்பஸ் சர்வாகாது. இந்த கம்யூனிட்டியோட நோக்கம் என்ன? எடப்பாடியை தோற்கடிக்கணும், அவ்வளவுதான். அந்த நோக்கம் வந்து திமுக மூலமா தான் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஓபிஎஸ்க்கான எதிர்கால பாலிடிக்ஸ் தனியா நின்று ஒரு கட்சி நடத்தினா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு பெரிய கட்சியில சேர்றதுனால அந்த வாய்ப்பை வந்து உருவாக்கிக்கிறார். தன்னுடைய எதிர்காலம் பிளஸ் எடப்பாடியை வந்து தோற்கடிக்கிற வலிமை ரெண்டுமே திமுக இருக்குன்னு அவர் நினைக்கிறார் ஆக்சுவலா. அதனால அந்த அந்த கம்யூனிட்டி வந்து தினகரனுக்கு இந்த வாட்டி போடுவது ரொம்ப குறைவான ஓட்டா இருக்கும். சசிகலாவுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா போடலாம். பெரும்பான்மையா ஓட்டு வந்து ஓபிஎஸோட அதை வந்து திமுக கூட்டணிக்கு தான் போகும். போன வாட்டி இவங்க எல்லாம் வந்து பாஜக இருந்து கூட தினகரனும் ஓபிஎஸும் பாஜக இருந்து கூட அந்த ஓட்டுகள் பெரும்பாலும் வந்து அதிமுக தோற்கடிக்கிறதுக்காக திமுக தான் போச்சு. சவுத்துல வந்து 7 தொகுதிகள்ல அதிமுக டெபாசிட் இழந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா அதே சமயம் தேனியிலையும் ராமநாதபுரத்துலயும் அந்த கம்யூனிட்டி வந்து தினகரனையும் ஓபிஎஸ்சியும் சப்போர்ட் பண்ணி ரெட்டையில 3ஆவது இடத்துக்கு அமிச்சாங்க. ஸோ இதோட நோக்கம் என்னன்னா, அந்த கம்யூனிட்டிக்கு எடப்பாடியை எல்லா விதத்திலையும் தோற்கடிக்கணும்ன்றதுதான். யார் தோற்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க அவங்க. நிறைவாக திமுகல ஏற்கனவே வந்து ஒரு பேச்சு இருக்கு. அதிமுகவிலேருந்து வந்தவர்கள் தான் இங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்க, அதிகம் பேர் இருக்கிறாங்கன்னு. இப்போ ஓபிஎஸ் இணைந்திருக்கிறார், இவருக்கு என்ன இடம் திமுகவுல கொடுக்கப்படும்? இது உட்கட்சியில ஆரம்பத்திலேருந்து திமுக தொண்டர்களாக இருக்கிறவங்கள்ட்ட என்ன மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தும்? இல்ல, அதாவது அதிமுகல இருந்து திமுக வந்தவங்க வந்து முக்கியத்துவம் பெறாங்க, அவங்க அமைச்சராகிறாங்க, ஸ்டாலினுக்கு க்ளோஸா போறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு பேச்சு இருக்கு. அது திமுக காரங்களுக்கு வருத்தத்தை, ரொம்ப பரம்பரையா திமுக இருக்கிறவங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்குதுன்னா, எங்கெங்க திமுகல வந்து சரியான உழைப்பாளிகள் இல்லாம கட்சி கொஞ்சம் பலவீனமா இருக்கோ, இப்ப கரூர் மாவட்டத்துல கட்சி பலவீனமா இருக்கிற சமயத்துல செந்தில் பாலாஜி அங்க உள்ள பூந்து அங்க வேலை செஞ்சு கொஞ்சம் கட்சியை பலப்படுத்துறாருங்க அவரு. அதன் மூலமா அவர் முக்கியத்துவம் பெறாரு, ஸ்டாலினோட கவனத்தை பெறாரு.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல ரகுபதி அது மாதிரி பண்றாரு. நீங்க எந்தெந்த மாவட்டம், இப்போ உதாரணமா திருச்சியில அது மாதிரி பண்ண முடியாது, நேருவை தாண்டி நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்ப வேற பல மாவட்டம், பொன்முடி விழுப்புரத்துல இருக்காரு, அவரை தாண்டி நீங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. அவர் ஆதிகாலத்துல திமுக தான் இருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்ல திமுக ஏற்கனவே இருக்கிறவங்க, வலிமையா இருக்கிறவங்க, அந்த இடத்துல ஒரு அதிமுக புதுசா அதிமுக வந்து சேர்ந்தவங்க பெருசா பண்ண முடியாது. இப்ப வடசென்னையில சரியான ஆள் கிடையாது. பலராமன் எல்லாம் போன பிறகு அங்க சரியான ஆள் கிடையாது. அப்புறம் இவர் வந்து சேகர்பாபு வந்து ஓரளவுக்கு ஒர்க் பண்ணி கொஞ்சம் கிரவுண்ட் லெவல் ஒர்க் பண்ணி கட்சி இதை நிறுத்தி இருக்காங்க திமுகவை. யாரு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கான வாய்ப்புன்ற அடிப்படையில் தான் வந்து ஸ்டாலின் வந்து கொண்டு வர்றாரு. திமுக உழைக்கிற ஒருத்தர் அங்க இருக்காருன்னா அவரை விட்டுட்டு அதிமுக வந்தவரை வந்து என்கரேஜ் பண்ற அந்த லெவலுக்கு வந்து ஸ்டாலின் போல. அந்த எந்த இடத்துல திமுக காரங்க சரியா உழைக்காம கட்சி பின்னாடி இருக்கோ அந்த இடத்துல அதிமுக காரங்க, அதிமுக வந்தவங்க உழைச்சி ஓரளவுக்கு கட்சியை கொஞ்சம் மேம்படுத்துறாங்களோ அவங்களுக்கான வாய்ப்பை முன்னுரிமையை கொடுக்குறாரு. இது திமுக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்க சொல்ற மாதிரியான ஒரு வருத்தம் வந்து இந்த திமுக காரங்களுக்கு இருக்குன்றத மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா அதனாலதான் ரெண்டு ஒரு மிக்சடா இருக்கு. அந்த இது அவருக்கு ஏற்றம் கொடுக்கறதுன்றது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்புல இருந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டே போயிட்டு இருக்கிறதா நம்ம பாக்குறோம். நம்ம துரைமுருகனோட பையனுக்கும் வாய்ப்பு தராரு, இன்னும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பையனுக்கும் ஒரு வாய்ப்பு தருவாரு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பொன்முடி பையனுக்கும் ஒரு வாய்ப்பு தருவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுசா அதிமுக வந்தவங்க அவங்களையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி பண்ணுவாரு. சோ இது ஒரு பேலன்ஸ் பண்ற ஒரு விஷயம் தான். டோட்டலா வந்து குறிக்கோள் என்னன்னா கட்சியை வளர்க்கணும், அது யாரு வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இது வந்து அதிமுக திமுக வந்தவங்க அப்படின்னு பார்த்து நம்ம பிரிக்க முடியாது. எல்லாமே பார்த்தா திராவிட கட்சிகள் தான். அந்த அடிப்படையில தான் ஸ்டாலின் போயிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. சரி சார், நன்றி சார். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட சுவாரஸ்ய நிகழ்வுகளை. நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. ஓகேமா, தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.